ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம முருங்கைக்காய் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு தக்காளி எடுத்துட்டு சும்மா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு 6லேருந்து 7 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி நிறைய எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு நல்லது தான். கோல்டுக்கெலாம் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் சூப்புக்கு. நான் 2 முருங்கைக்காய் எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து 1/4 ஸ்பூன் சீரகமும் 1/4 ஸ்பூன் மிளகும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மிளகு இன்னும் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம சளி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே கேட்கும் மிளகு அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி முடித்தோடனே தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம எந்த எண்ணெய் ஒரு ஸ்பூனோ இல்லை நெய் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரிலாம் எதுவுமே போட போகிறதில்ல. வெறுமே வெங்காயம் தக்காளி குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காய், நான் 2 முருங்கைக்காய் எடுத்திருந்தேன். அதை கட் பண்ணது நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரொம்பவே நல்லது. அதை நம்ம எல்லா சமையல் விஷயத்துக்கும் நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மிளகு சீரகம் இதை சேர்த்துட்டு இதையும் நீங்கள் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவு ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு ஃபுல்லாக ஊற்றிருக்கேன். ஏன்னா அப்போ தான் உள்ளே நல்லா நம்மளுக்கு குக்கும் ஆகும், ப்ளஸ் சூப்பும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அதனால் நான் நல்லா ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சுருங்க. விசில் வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக 3 விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு முருங்கைக்காய் சூப்பராக குக் ஆகும். ஸோ 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்துட்டுருக்கு. 3 விசில் டோட்டலாக வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக குக்காக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முருங்கைக்காயெலாம் தனியாக ஒரு பிளேட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா முருங்கைக்காயும் தனியாக ஒன்று ஒன்றா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம எல்லா முருங்கைக்காயும் சூப்பராக நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த தண்ணியை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த முருங்கைக்காய் தனியாக இருக்கிறத ஓரமாக வச்சுட்டு நீங்கள் இந்த தண்ணியை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கணும். வெறுமே தண்ணியை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இது நமக்கு ரொம்பவே ஹைஜீனான சூப். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. சூப்லேயே நம்ம இந்த வேக வைத்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி நம்ம ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு மிளகு இருக்குது, இதில் சீரகம் இருக்குது, இஞ்சி இருக்குது, பூண்டு இருக்குது. ஸோ இந்த தண்ணியை நம்ம ஊற்றாமல் இதை தான் நம்ம சூப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தண்ணியை நீங்கள் ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டால் கவர் பண்ணி வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு முக்கியமான பேஸ்ட் நம்ம இப்போ ரெடி பண்ணணும். அது என்ன அப்படின்னா, இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு, சீரகம், மிளகு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இஞ்சி, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் எல்லாமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சூப்பராக ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நீங்கள் சூப்பராக ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் எல்லா விதமான சத்தும் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. ஸோ இதையும் நம்ம சூப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காயை எடுத்து நீங்கள் நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த போர்ஷனை மட்டும் நீங்கள் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்ததுனால நம்மளுக்கு ஈஸியாகவே வந்துடும். எய்தர் ஒரு ஸ்பூனோ இல்லைனா ஒரு நைஃப் வச்சு நீங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு முருங்கைக்காயும் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம செஞ்சு வச்ச அதே குக்கரில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டர், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா சூப்பில் எண்ணெயோ இல்லை பட்டரோ அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டர். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைங்க.
இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சூப்பராக வந்து கொதிக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இந்த தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குது, ரொம்பவே அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போது நம்ம வந்து அந்த முருங்கைக்காய் உள்ளே இருக்கிற அந்த போர்ஷனை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை வந்து நீங்கள் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நீங்கள் உப்பை வந்து செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. இதை வந்து நல்லா கொதிக்க வைங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலையை வந்து நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், சூப் வந்து ஓரளவுக்கு திக்காக இருக்குது. சிலருக்கு வந்து திக்காக சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் சூப் வந்து தனியாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணால் அதோடு சேர்த்து நீங்கள் உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சூப்புக்கு மிளகுத்தூள் தாங்க ரொம்பவே முக்கியம். அதுதான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ப்ளசன்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வந்து கிடைக்கும். அது குடித்தாவே நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் மிளகுத்தூள் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம சூப்பை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ அருமையான முருங்கைக்காய் சூப் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம OMG சமையல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ காய்ஸ்.